சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பாண்டியனை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பத்திரமா வீட்டுக்கு போயிடுவாங்களான்னு படிக்க போய் சின்ன சின்ன பெண்கள், கல்லூரிக்கு போற பெண்கள் எல்லாம் திரும்பி வீட்டுக்கு பத்திரமா வருவாங்களான்னு உத்தரவாதம் இல்ல. வேலைக்கு போற பெண்கள் திரும்பி வருவாங்களான்னு உத்தரவாதம் இல்ல. அன்றாடம் பெண்கள் மானபங்கம், பெண்கள் பாலியல் வன்கொடுமை, பெண்கள் கொலை, சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைகள். போன மாசம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயசு குழந்தைய ஒரு நாள் காணோம். ஒரு நாள் முழுதும் அப்பா அம்மா தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமா கண்டுபிடிச்சாங்க. காவல்துறை விசாரணை பண்ணப்போ அதுல பார்த்தா அந்த மாவட்டத்தில் உள்ள திமுக மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி அந்த 2.5 வயசு பிஞ்சு குழந்தைய பாலியல் வன்கொடுமை கெடுத்து கொலை செய்த கொடூரம். இதுதான் தமிழ்நாடு. இன்னைக்கு நிலை. போன மாசம் மதுராந்தகத்தில் 14 வயசு குழந்தை காணோம். 2 மனித மிருகம் போதையில அந்த 14 வயசு குழந்தைய கெடுத்து ஓடி போயிட்டான். போன மாசம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பகுதியில 12வது படிக்கிற பெண் ஒரு நாள் காணோம். தேடி தேடி பார்த்தாங்க. அடுத்த நாள் பக்கத்துல காட்டுல இருக்கிற பகுதியில பிணமா கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு பார்த்தா மனித மிருகங்கள் அந்த பெண்ணை கெடுத்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த காட்சி தமிழ்நாட்டில். 4 மாதத்துக்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில 8 வயசு குழந்தை, பிஞ்சு குழந்தை 3 மணி நேரம் காணும். தேடி தேடி பார்த்தாங்க, கண்டுபிடிக்கல. 3 மணி நேரத்துக்கு பிறகு அங்க பக்கத்தில் இருக்கிற புதர்ல இருந்து அழுதுட்டு வருது அந்த குழந்தை. மேலெல்லாம் கீறி வச்சிருக்கிற ஒரு மனித மிருகம், படுபாவி போதையில. இதுதான் தமிழ்நாட்டுடைய அன்றாட நிலை. அதனால்தான் நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு பெண்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, தயவு செய்து இந்த மானங்கட்ட கேடுகட்ட இந்த மக்கள் விரோத தீவிரவாதத்திற்கு வாக்களித்தார்கள். நான் கேட்கின்றேன், ஒரு மருத்துவராக மட்டுமல்ல, 3 மகள்களை பெற்ற தந்தையா நான் கேட்கின்றேன். எனக்கு அந்த ஆதங்கம், எனக்கு அந்த வெறி இருக்கிறது. பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பெண் தெய்வங்கள், பெண்களை தெய்வங்களாக நாம் மதிக்கின்ற இந்த மண்ணில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு ஆட்சி இது. ஒரு ஆட்சியா? நீங்க எல்லாம் ஒரு முதலமைச்சரா? எதுக்கு உங்களுக்கு இந்த பொறுப்பு, பதவி? ஒரு முதலமைச்சருடைய முதல் வேலை தன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குங்கள். அதை கூட வழங்க முடியாத துப்பில்லாத ஒரு ஆட்சி. தூக்கி எறியுங்கள் பெண்களுடைய தாய்மார்களே. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாம் எல்லாரும் கொண்டு வரோம். சிதம்பரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.